கோவை நகரில் மக்கள் தொகை அடிப்படையில் மெட்ரோ ரயில் திட்டத்தை மத்திய அரசு ரத்து செய்து உள்ளது ஏற்க முடியாது என மதிமுக பொதுச்செயலர் வைகோ கோவையில் தெரிவித்துள்ளார். மதிமுக சார்பாக அதன் பொதுச்செயலர் வைகோ தலைமையில் சமத்துவ நடைப்பயணம் எனும் நிகழ்ச்சி திருச்சியில் நடைபெற உள்ளது. இதில் கலந்து உள்ளவர்களை தேர்வு செய்வதற்காக அக்கட்சியின் பொதுச்செயலர் வைகோ கோவை வந்தார். காந்திபுரம் பகுதியில் உள்ள கட்சி அலுவலகத்தில் செய்தியாளரை சந்தித்து பேசிய அவர், பள்ளி கல்லூரி மாணவர்களை சீர்கெடுக்கும் மது மற்றும் போதைப் பொருட்களில் இருந்து தடுப்பதற்கான சமத்துவ நடைப்பயணம் வருகின்ற ஜனவரி 2ஆம் தேதி திருச்சி மாநகரில் தொடங்க உள்ளதாக தெரிவித்தார். இந்த சமத்துவ நடைப்பயணத்தை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளதாக அவர் தெரிவித்தார். தொடர்ந்து மதுரையில் முடியும் இந்த நடைப்பயணம் நிறைவு நிகழ்ச்சியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை, சிபிஐ, சிபிஎம் மற்றும் விடுதலை சிறுத்தை உள்ளிட்ட பல்வேறு கட்சி தலைவர்கள் கலந்து கொள்வார் என தெரிவித்தார். கோவை மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டங்களை மத்திய அரசு ரத்து செய்துள்ளதை கடுமையாக விமர்சித்து, மக்கள் தொகை அடிப்படையில் மெட்ரோ ரயில் திட்டத்தை மத்திய அரசு ரத்து செய்து உள்ளதை ஏற்க முடியாது என விமர்சித்தார். தற்போதைய தமிழ்நாட்டு சூழ்நிலை அபாயகரமாக இருக்கிறது. எதிர்காலத்தை பற்றிய அச்சத்தை தருகிறது. கடைசியாக கோவை மாநகரில் ஒரு இளம் பெண்ணை அந்த பெண் நேசித்த ஒரு இளைஞரோடு அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த இடத்திற்கே 4 பேர் சென்று அந்த இளைஞனை அடித்து விரட்டிவிட்டு அந்த பெண்ணை நாராக நாசப்படுத்திய கொடுமையை பத்திரிகையில் படித்தே அதிர்ந்து போறான். தனியாக வேலைக்கு போய்விட்டு இரவு வேலைகளில் வருகிற பெண்கள் அல்லது உறவினர் வீட்டுக்கு போய்விட்டு வருகிற பெண்களை தனியாக பார்த்தால், அவர்கள் நின்று கொண்டோ நடந்து கொண்டோ செல்வதை பார்த்தால் எனக்கு ஏற்படுகிற கவலையும் பயமும், இந்த நேரத்தில் போதையிலே வருகிற 4 மோட்டார் சைக்கிளையோ காரிலையோ உடனே அவர்கள் இறையை கண்ட பருந்து பாய்ந்து தூக்குவதைப் போல அந்த இளம்பெண்ணை தூக்கி சென்று நாசப்படுத்துவது அன்றாட நிகழ்வாகி வருகிறது. 24 மணி நேரத்திற்குள் இந்த கடைசியாக நான் குறிப்பிட்ட சம்பவத்தில் ஈடுபட்ட கொடும் குற்றவாளிகளை காவல்துறை கைது செய்தது. நடந்து முடிந்த பிறகு காவல்துறை கைது செய்தது சரி, காவல்துறையினுடைய கடமை உணர்ச்சியை நினைவூட்டுவதாக இருந்தாலும், வருமுன் காப்பதுதான் இப்படிப்பட்ட அபாயங்களில் இருந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும் என்ற வகையில் நான் இதில் பிரதானமாக போதைப் பொருட்கள், ட்ரக்ஸ் பிளஸ் கஞ்சா, இது கல்லூரி மாணவர்களிடத்திலே இந்த பழக்கம் பரவி வருகிறது. உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கும் இந்த ஆபத்து வந்துவிட்டது. மிக வேதனைப்பட வேண்டிய அம்சம் என்னவென்றால், நான் வெட்கத்தோடும் வேதனையோடும் தலைகுனிவோடும் இந்த தமிழ் மண்ணில் அதை சொல்லுகிறேன். தமிழ்நாட்டில் இளம் பெண்கள், கல்லூரி பள்ளி மாணவ பெண்கள் சிலர் கூட குடிக்கவும் ஆரம்பித்து விட்டார்கள். இந்த போதைப் பொருளை பயன்படுத்தவும் ஆரம்பித்து விட்டார்கள். இதை காவல்துறை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவதைப் போல பள்ளிக்கூடங்களுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய அங்காடிகள், அது சிறிய கடையாக இருந்தாலும் சரி, பெரிய வியாபார நிறுவனமாக இருந்தாலும் சரி, சல்லடை போட்டு சரித்து அங்கு போதைப் பொருளோ கஞ்சாவோ வைத்திருக்கிறார் விற்பதற்கு என்பதை கண்டறிய வேண்டும். காவல்துறையினுடைய உளவு பிரிவினர் விசாரித்தால் எந்தெந்த வட்டாரங்களில் இந்த கஞ்சா போதையை விநியோகித்து அதில் பணம் சம்பாதிக்கிறார் என்பதை கண்டுபிடித்து விடலாம். அதற்கு சிறப்பு சட்டத்தை சட்டமன்றத்திலே நிறைவேற்றி அவர்களுக்கு குறைந்தபட்சம் 7 ஆண்டுகளுக்கு குறையாத சிறை தண்டனை கொடுக்கப்படுகிற வகையில் அப்படி ஒரு சட்டத்தையும் நிறைவேற்றி அதிலே தீவிரமாக அரசு செயல்பட வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள்.